இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்ம பாருங்க, இந்த உலகத்துல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அலைச்சல்கள் நிறைந்த இந்த உலகத்துல இன்னைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க, அல்லது ஒரு மன அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல நமக்கு எல்லாம் இருந்தும் ஒரு வெறுமை காணப்படுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஒரு வார்த்தையிலிருந்து அந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்று தியானிப்போமா? நாம் எடுத்துக்கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம தேடுகிற இந்த சமாதானம் ஆண்டவருடைய வார்த்தையில நமக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனுக்கு அது கிடைக்கும். இந்த வார்த்தையை நான் ஆங்கில மொழியாக்கத்துல வாசிக்கும் போது 2 மொழியாக்கங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னது. ஒரு மொழியாக்கம் whose mind is dependent on you. அதாவது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு நீங்க இல்லாம எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு மனைவி கணவனை சார்ந்து இருப்பாங்களோ, எப்படி ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்திருப்பாங்களோ, அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது என்கிறத போல இந்த மொழியாக்கம் சொல்லுகிறது, whose mind is always dependent on you. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சார்ந்திருக்கிற ஒரு மனது. இன்னொரு மொழியாக்கம் எப்படியாய் சொல்லுகிறது, whose mind is stayed on you. அவர் மேலேயே நினைவா இருக்கிற ஒரு இருதயம், அவருடைய அன்பை நினைத்து கொண்டு, அவருடைய வார்த்தைகளை நினைத்து கொண்டு, சிந்தை முழுவதும் இயேசு கிறிஸ்து இயேசப்பா என்று சொல்லி அவருடைய நினைவா இருக்கிற ஒரு மனதை உடையவன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை சொல்லல. சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவர் சொன்ன கட்டளையில முதலாவது கட்டளை, என்னை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் அன்பு கூறு. அந்த அன்பு கூறுகிற மனுஷன் சிந்தை, அவனுடைய எண்ணம் எல்லாமே இயேசு இயேசுன்னு இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட நினைவை உடையவன், இயேசுவை தன் சிந்தையில கொண்டிருக்கிறவன், தன் இருதயத்துல கொண்டிருக்கிறவன், அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவன், அவரையே சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னதான் டர்மாயில்ஸ் இருந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், புயல்கள் வந்தாலும், அவன் இருதயம் மாத்திரம் அமைதியா இருக்கும். ஏன் அமைதியா இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் காற்றையும் கடலையும் அடக்குகிறவர், செங்கடலை 2ஆக பிளக்கிறவர். ஆகினால என்ன சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தைய பிரச்சனைகள் மேல, அல்லது சூழ்நிலைகள் மேல, அல்லது தேவையில்லாத காரியங்கள் மேல நம்ம வைக்காம, நம்ம சிந்தையை முழுவதுமாக தேவனை மாத்திரமே வைப்போமானால், அல்லது நம்ம அவர் டிபெண்டா இருப்போமானால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் சகலவற்றையும் நம்மை செய்து முடிக்க நம்மை பலப்படுத்தும். இந்த வார்த்தையை சிந்தியுங்க. இந்த வார்த்தையோடு கூட உங்க நாளை துவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.